வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி. குரு பகவான் 12 ராசிகளுக்கும் அற்புதமான பலன்களை தன் ஸ்தான பலத்தாலும் அருட்பார்வையாலும் அள்ளி வழங்குபவர். அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குருவின் திருவருள் சகல மங்களங்களையும் சுபிட்சத்தையும் அளிக்கும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாஸ்தாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நம என்கிற மந்திரத்தை சொல்லி குருவை வணங்க நன்மைகள் தேடி வரும். ஒரு ஜாதகத்தில் ஏராளமான தோஷங்கள் கெடுக்கும் நிலையில் இருந்தாலும் கூட அப்படி தோஷம் ஏற்படுத்தக்கூடிய கிரகத்துக்கு குருவின் பார்வையோ தொடர்போ இருந்தால் அது கெடுதல்களை செய்யாது என்பது சிறப்பு. அப்படிப்பட்ட குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார். சில நேரங்களில் அதிசாரமாகவும் வக்கரமாகவும் முன்னும் பின்னும் உள்ள ராசிகளுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும் உண்டு. அந்த வகையில் தற்போது தன் பகை வீடான மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் பிரவேசித்து உச்சமடைய போகிறார். வரும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகத்தில் பிரவேசிக்கும் குரு பகவான் டிசம்பர் 5ஆம் தேதி வரை அங்கேயே தங்கியிருந்து பலன் தரப்போகிறார். அதன் பின் வக்கரமடைந்து மிதுன ராசிக்கு திரும்புவார். இதில் குரு பகவானின் அதிசார காலம் மட்டும் என எடுத்துக்கொண்டால் 48 நாட்களுக்கு குரு கடகத்தில் பூர்ணமாக சஞ்சரித்து அற்புதமான பலன்களை தரப்போகிறார். அடுத்த ஆண்டு நிகழும் குரு பெயர்ச்சிக்கு பின்னர் ஓராண்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கான முன்னோட்டமாக இந்த 48 நாட்களும் அமையும் என்றால் அது மிக இல்லை. அந்த வகையில் இதில் அற்புதமான பலனை பெறப்போகும் ராசிக்காரர்கள் என்றால் முதலில் மிதுன ராசியை சொல்லலாம். ஜென்ம குருவாக இருந்தவர் தனஸ்தானத்துக்கு நகர்வது நல்ல மாற்றமாகும். கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து உற்சாகத்தை கொடுக்க போகிறார். விருச்சக ராசிக்கு 9இல் அமர்ந்து ஆசுவாசப்படுத்தப் போகிறார். மகர ராசிக்கு 7இல் அமர்ந்து ஆனந்தமான வாழ்வை தரப்போகிறார். மீனராசிக்காரர்கள் கஷ்டங்கள் நீங்கி சுகமான வாழ்வை அனுபவிப்பார்கள். மற்றபடி தனகாரகரான குரு பகவான் உச்சம் அடைவதால் உலகெங்கும் பணத்தட்டுப்பாடு ஓரளவு நீங்கும். வாரா கடன்கள் வங்கிகளுக்கு அதிகம் வசூலாகும். மழையளவு உயரும். உணவுப் பொருள் உற்பத்தி அதிகரிக்கும். விருச்சிக ராசியை குரு பகவான் பார்ப்பதால் பூமி விலை உயரும். ரியல் எஸ்டேட் சூடுபிடிக்கும். மருந்து பொருட்களின் விலைகள் குறையும். குரு பகவான் மகர ராசியை பார்ப்பதால் அந்நிய முதலீடுகள் அதிகரிக்கும். குரு பகவான் மீனராசியை பார்ப்பதால் கல்வித்துறை நவீனமாகும். பதிப்பகத்துறை, கேட்டரிங், சட்டம், சிஏ, சிவில், ஆர்கிடெக்ட் துறைகள் வளர்ச்சியடையும். இந்த அதிசார பெயர்ச்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். துலாம் ராசி அன்பர்களே, குரு பகவான் தற்போது சாதகமாகவே 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். பாக்கிய குரு உங்களுக்கு பல நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறார். அக்டோபர் 18 முதல் 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 10இல் குரு வந்தால் பதவி பறிபோகும் என்பார்கள். என்ன ஆகுமோ என்று இந்த அதிசார குரு பெயர்ச்சி குறித்து கவலைப்பட வேண்டாம். பல விதத்திலும் நற்பலன்களையே உங்களுக்கு குரு பகவான் தர இருக்கிறார். என்றாலும் யாரையும் எதிலும் எளிதில் நம்ப வேண்டாம். நீண்டகால நண்பர்கள், உறவினர்கள் என்றாலும் ஆராயாமல் எதையும் அவர்களிடம் சொல்லவோ ஒப்படைக்கவோ வேண்டாம். குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்கொண்டு இருக்காதீர்கள். மற்றவர்களின் குடும்ப விவகாரங்களிலும் மூக்கை நுழைக்க வேண்டாம். 10இல் குரு பகவான் அமர்வதால் பெரிய பொறுப்புகள், பதவிகளில் இருப்பவர்கள் அதை ராஜினாமா செய்ய வேண்டிய தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் உருவாகும். எதிரிகளை நேருக்கு நேர் சந்தித்து வெல்லலாம் என நினைக்க வேண்டாம். கனிவான வார்த்தைகளின் மூலம் காரியம் சாதிக்க பாருங்கள். வியாபாரம் ஓரளவு பரவாயில்லை. திருப்தியான லாபம் கைக்கு வரும். வேலையாட்கள் கொஞ்சம் முரண்டு பிடிப்பார்கள். தட்டி கொடுத்து வேலை வாங்க பழகுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களின் பொறுப்புகளில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். உங்கள் வேலைகளை வேறு யாரையும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம். மேல் அதிகாரிகளிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சக பணியாளர்களிடம் அதிக நெருக்கம் காட்ட வேண்டாம். குரு பகவானின் பார்வை 2ஆம் வீட்டில் விழுவதால் வாக்கில் சாதுரியம் பிறக்கும். பணவரவில் இருந்து வந்த தடைகள் விலகி தேவைக்கு பணம் வரும். குடும்பத்திலும் நிம்மதி பிறக்கும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடந்து கொள்வது மகிழ்ச்சி தரும். குரு பகவானின் பார்வை நாளில் படுவதால் தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவுகள் விலகும். அவர் தொடர்பான மருத்துவ செலவுகள் முடிவுக்கு வரும். நல்ல வசதியான வீட்டுக்கு குடிபோக சந்தர்ப்பம் உண்டாகும்.
சிலர் புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். குரு பகவானின் பார்வை 6ஆம் வீட்டில் விழுவதால் சின்ன சின்ன கடன்களை அடைப்பீர்கள். ஆரோக்கியம் மேம்படும். அன்றாடம் உடற்பயிற்சியை தவறாமல் மேற்கொள்வதன் மூலம் பெரிய மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம். நட்சத்திரங்களில் முதல் தரமான ராஜயோகத்தை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பெறுவார்கள். விசாக நட்சத்திரக்காரர்கள் ஓரளவு நற்பலன்களை பெறுவார்கள். மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி கொஞ்சம் கவனத்துடன் நடந்து கொண்டால் இரட்டிப்பு நன்மைகளை தருவதாக அமையும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் கொண்டைக்கடலை தானம் கொடுப்பதும் சிறப்பு. உங்கள் ஆசிரியர்களை இந்த காலகட்டத்தில் தேடிச் சென்று வணங்குங்கள். சிறப்பு தொகுப்பு: தோஷங்களை நீக்கும் கற்பூர பரிகாரம். வாஸ்து சாஸ்திரங்களின்படி வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வர பல வழிகள் உள்ளன. வருமானம் பெருக, வீட்டில் உள்ள கண் திருஷ்டி நீங்க, வேலை கிடைக்க, பல சுப பலன்கள் கிடைக்க சிறு விஷயம் செய்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வாஸ்துப்படி கற்பூரம் மற்றும் கிராம்பு எரிப்பது பல பிரச்சனைகளை சமாளிக்கும். இரவில் கிராம்பு வைத்து கற்பூரம் கொளுத்துங்கள். ஆசைகளை நிறைவேற்றும் சக்தி கற்பூரத்திற்கு உண்டு. உங்கள் விருப்பம் நன்றாக இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும். பண பிரச்சனைகளில் இருந்து விடுபட சனிக்கிழமை இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை வெள்ளி கிண்ணத்தில் எரிக்கவும். இப்படி செய்தால் பண பற்றாக்குறையை போக்கலாம். வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை விரட்ட கற்பூரம், கிராம்பு மற்றும் ஏலக்காய் நன்றாக வேலை செய்யும். இவை தீய சக்திகளை வீட்டில் இருந்து விலக்கி வைக்கும். கற்பூரம், 5 ஏலக்காய், 5 கிராம்பு ஆகியவற்றை ஒரு பாத்திரத்தில் எடுத்து எரிக்கவும். முதலில் பூஜை அறையில் வைத்து எரித்துவிட்டு அந்த புகையை வீட்டின் மூலை முடுக்கெல்லாம் பரவவிட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டில் அமைதி உண்டாகும். கண் திருஷ்டி நீங்கும். எதிர்மறை ஆற்றல்கள் அகற்றப்படும். வீட்டில் இருப்பவர் மீது தீய பார்வை இருந்தால் அது நீங்கும். இவற்றை எரிப்பதன் மூலம் வீட்டில் உள்ள எந்த நோய்வாய்ப்பட்ட நபரின் உடலில் இருந்தும் அந்த பிரச்சனைகள் நீங்கும். ஆரோக்கியம் மேம்படும். சனிக்கிழமை அன்று மாலை வீட்டில் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரிப்பது குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியையும் அன்பையும் தரும். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எதிரிகளிடமிருந்து விடுபடுவார்கள். மேலும் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரித்து வர வீட்டில் உள்ள பிணக்குகள் நீங்கும். சில சமயங்களில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் தொழிலில் வெற்றி பெற முடியாது. இது போன்ற சமயங்களில் கற்பூரத்துடன் இந்த தீர்வை முயற்சிக்கவும். இந்த அணுகுமுறை நீங்கள் விரும்பிய வெற்றியை தரும். வேலை நேர்காணலுக்கு செல்லும் போது கற்பூரம் மற்றும் கிராம்பு எரிப்பது நல்லது. மேலும் 2 கிராம்புகளை வாயில் போட்டுவிட்டு வெளியே செல்லவும். நேர்காணலுக்கு செல்வதற்கு முன் அவற்றை அசைக்கவும். இப்படி செய்தால் வேலை கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். கடுகு எண்ணெயில் 2 கிராம்புகளை போட்டு காலையில் கடவுளுக்கு அருகில் தீபம் ஏற்றவும். அதன் பிறகு நேர்காணலில் கலந்து கொள்ளுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் தொழிலில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும். நல்ல வேலை கிடைக்கும். திருமண உறவில் சிக்கல் இருந்தால் வெள்ளி அல்லது வேறு ஏதேனும் பாத்திரத்தில் கற்பூரத்தை எரிக்கவும். அறையின் மூலையில் 2 கற்பூரங்களை வைக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மேலும் இரவில் கற்பூரம் மற்றும் கிராம்புகளை எரிப்பதால் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கும். 6 கற்பூரம் மற்றும் 36 கிராம்புகளை எடுத்து வீட்டில் தூவி வர உங்கள் திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும். எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அதை முழு மனதோடு தெய்வ நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்து வந்தால் மட்டுமே பலன் கிடைக்கும். எனவே நம்பிக்கையோடு செய்து பலனை பெறுங்கள். நல்லதே நடக்கும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.